வாயில ஒரு டவுட். வாயில வசம்ப வச்சு தேய்ச்சி விட்டான். சரி சரி இல்ல பிரசாந்த் ப்ரோ, உங்க ட்வீட்டும் பார்த்தேன், அது தூயின் போனதையும் பார்த்தேன், போட்டையும் பார்த்தேன், உங்க வீடியோவும் பார்த்தேன். இல்ல இல்ல நீங்க போட்ட இல்லடா, ட்வீட்ஸ் பாத்துட்டு இருந்தேன்னு இல்ல இல்ல சொல்லுவான். இல்ல இவனுங்க பாசிட்டிவ் ட்வீட் தான், குவாட்ட பார்த்து டென்ஷன் ஆயிட்டானுங்க. எதுங்க இல்ல உங்க Quotes, ட்வீட்டுக்கு quotes. டென்ஷன் ஆயிட்டானுங்கன்றான் மத்தவங்க. அதான் இல்ல, அவனுங்க ஹரிஸ் bro, trigger ஆயிட்டானுங்க. நீ ஹரிஸ் இப்போ bro, என்னங்கிறானுன்னா விஜய் பேசினால்தான் உனக்கு வியூஸ் வருமா? ஆமா, விஜய் பேசினாதான் வியூஸ் வரும். இப்ப நான் என்னடா டொனால்ட் ட்ரம்ப் பத்தியாடா பேச முடியும்? என்ன டேய், விஜய பேசினாதான்டா மொத்த டிவி சேனலுமே அவருங்காட்டி தான்டா இயங்கிட்டு இருக்குது. உன் சேனலே அவரை வச்சுதான்டா ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்துல வந்து தேட்டரை வாழ வச்சாரு, இன்னைக்கு செய்தி சேனல்ல வாழ வைக்கிறாரு. அவனுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா செய்தியே இல்லாம பழைய கட்டம் கட்டமா போட்டு 9 மணிக்கு உட்காந்து எவனுமே பாக்குறது இல்ல. அதனால என்ன பண்ணிட்டானுங்க, காலையிலேயே வந்து லைவ் கேமராவை எடுத்துட்டு எல்லாம் பிக்ஸ் பண்ணிக்கிறானுங்க. டேய் தம்பி, அப்பாடா 6 நாள் நமக்கு ரெவன்யூ இல்ல, இந்த சனிக்கிழமை ரெவன்யூ பாத்திர வேண்டியதா அப்படின்ட்டு விளம்பரதாரர்லாம் வந்து ஏதோ உற்சாகமா விஜய் வந்து என்னைக்குமே வாழ வச்சுதான் பழக்கம். இன்னைக்கு பாருங்க செய்தி சேனல்லையும் வாழ வைக்கிறது. அதனாலதான் வேற வழி இல்லாம சன் நியூஸ் எல்லாம் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இல்லாட்டி